வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் சண்டே அன்னைக்கு இந்த பிரமாதமான ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சிடுங்க. அருமையான ஈரல் மிளகு சாப்ஸ். நல்லா இந்த மழை நேரத்துக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ஈரலில் எவ்வளோ நல்ல சத்துக்கள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்கும் நான் வீடியோலையும் சொல்கிறேன். இதை நீங்கள் சைவமாக கூட செய்யலாங்க. என்னது, இதே மசாலாவில் சேனைக்கிழங்கு வச்சு சேனை சாப்ஸாகவும் செய்யலாம், முட்டை வச்சு முட்டை சாப்ஸாகவும் செய்யலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன். நல்ல புரதச்சத்து நிறையா இருக்கிறது, இரும்பு சத்து நிறையா இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் B12 இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நல்ல இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்படி பல வகையான சத்துக்கள் நிறைஞ்சது நம்ம ஆட்டு ஈரல். குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே வாரம் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு நல்ல அடிகனமான கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது 3 ஃபஸ்ட்டு போட்டுப்போம். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வேணும், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வேணும். அந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது தான் இந்த சாப்ஸ் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் இதில் போடுவோம். அது கூடவே சின்னதாக 2 பச்சை மிளகா, பெருசாக இருந்தால் 1 போதும். ஸோ முதல்ல இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கூடவே 2 சின்ன பச்சை மிளகா அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கிப்போம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஸோ அதுவும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிப்போம். இது கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் இதில் சேர்த்து வதக்கிட்டோம்னா கொஞ்சம் சட்டுன்னு வதங்கிடும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும் பேஸ்ட்டு. அந்த மாதிரி இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாமா? ஸோ இப்போ அதே கடாயில் இன்னொரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் தாளிப்பெல்லாம் எதுவுமே போடலை. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவு இருந்தால் கூட போதும், அதை கட் பண்ணி போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஃப்ளேமை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்து நம்ம மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். ஸோ முதல்ல இது வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்து இதிலே வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய செந்தூர் கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நம்மளுடைய கறி மசாலா சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எந்த தாளிப்பெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. இதுக்கு தேவையான மணம், சுவை எல்லாமே நம்மளுடைய மசாலாவில் சூப்பராக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் கறி மசாலா போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலாவாக இருந்தாலும் போட்டுக்குங்க, அது உங்கள் விருப்பம்தான். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஜஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க ஈரலை சேர்த்துப்போம். ஸோ ஈரலை போட்டு இந்த மசாலா இஞ்சி பூண்டோட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது.
தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. செந்தூர் மசாலா வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. செந்தூர் மசாலான்னு நம்ம ஆப்பே இருக்குது, அதில் கூட நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ அரைச்ச நம்ம விழுதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் இப்போது இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூடி வச்சு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ஏன்னா ஈரல் ரொம்ப நேரம் வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஏன்னா மட்டன் மாதிரி இல்லை, ஈரல் சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல கமகமன் வாசனையோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுடைய ஈரல் சாப்ஸ் பிரமாதமாக ரெடி ஆகிருக்கும். அப்படியே ஃபுல்லாக சிம்மரில் வச்சுருங்க 1 நிமிஷம். அப்புறம் என்ன, ஃபைனாக நறுக்குன கொத்தமல்லியை தூவிக்கிங்க. மேலாப்பில் தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாம், ஆப்பம் கூட அருமையாக இருக்கும். நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் சாப்ஸும் செய்யலாம். சேம் கிரேவி அதுதான். மட்டன் மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு முதல்ல ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா மட்டன் சாப்ஸும் இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈரல் சாப்ஸு செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. லேடீஸ் அடிக்கடி சாப்பிடுங்க. நல்ல ஹீமோக்ளோபின் உடம்புல வரும், உங்களுக்கு அந்த இரத்த சோகையெல்லாம் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.